ஹாய் ஹலோ காய்ஸ், இனி நம்ம யூவி விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஃபஸ்ட் டைம் மாலை போடுறவங்க என்னென்ன விதிகள்லாம் பின்பற்றணும். ஏன்னா நிறைய பேர் மாலை போட்டுடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது இல்லை. என்னென்ன விதிகள்லாம் பின்பற்றணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கன்னிசாமியாக இருந்தால் அவங்க மாலை போடுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த தீய பழக்கம் ஏன்னா இந்த மது குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பாக்கு போடுறது, இதெல்லாம் அறவே இருக்கவே கூடாது. இது நம்பர் 1 விதியாக எடுத்துக்கணும். 2வது, அவங்க 2 வேளையும் பச்சை தண்ணியில் குளிக்கணும். 3வது, அவங்க யாருக்கிட்டேயும் போயிட்டு தப்பான வார்த்தையில் பேசக்கூடாது. அந்த நமக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும். அடுத்து முடி திருத்தல், எண்ணெய் வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சாமிக்கு விரதம் இருந்து போகும்போது, அடுத்தவங்களுக்கு இந்த அழுகாலாம் இருந்து நம்ம மேக்கப்லாம் போட்டுட்டு அடுத்தவங்க நம்மளை பார்க்கணுன்ற அளவுலாம் நம்ம நடந்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, நம்ம காலணி அடியாமல் நடந்து போகணும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சபரிமலைக்கு போகும்போது அங்கே குண்டும் குழிமான் நம்ம சரண கோஷத்துலேயே போடுவோம். அது எப்படின்னா, அங்கே கல் மேடு பள்ளமாக இருக்கும். நம்ம இங்கே செருப்பு போட்டு நடந்துட்டு அங்கே நம்ம கோயிலுக்கு போகும்போது செருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல நம்ம வெறும் காலில் தான் நடந்து போகணும். அதனால் இங்கேருந்தே பழகிக்கணுன்றனால தான் நம்ம காலணியை அணியறதில்ல. நெக்ஸ்ட்டு, வீட்டில் எதனால் அவங்க 2 வேளை குளிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இடம் ரொம்பவே குளிரான இடம். அங்கே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே வீட்டில் கிடைக்கிற மாதிரி சுடு தண்ணியோ அந்த மாதிரி கிடைக்காது. அங்கே ஃபுல்லாகவே நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம பழகிக்கணுன்றனால நம்ம பச்சை தண்ணியை குளிக்க சொல்கிறாங்க. 48 நாள் விரதம் இருக்கணுன்றாங்க. மோஸ்ட்லி நம்மளால் இப்போ அந்த அளவுக்கு இருக்க முடியலன்னா கூட, ஆனால் ஒரு கன்னிசாமியாக இருந்தால் 48 நாள் இருங்க. அது ரொம்பவே நல்லது. ஒரு மண்டலம் இருக்கணுன்றது அதுதான் மாலை போட்டது. நிறைய பேர் செகண்ட் டைம், தேர்ட் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் ஒரு கன்னிசாமி நீங்கள் மாலை போடுறீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம சபரிமலைக்கு போகும்போது எதனால் இருமுடி பை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ அங்கே நம்ம போய் உடச்சி எடுத்துகிட்டு வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோம். அப்போ அவங்க நடைப்பயணமாகவே போனனால, அப்போது அரிசிகள்லாம் போகிற வழியில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனதாக தான் அந்த டைமில் கதைகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம யாரும் இருமுடியில் போட்ட அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமியாண்ட நம்ம இருமுடி பையை உள்ள தேங்காவை எடுத்து உடச்சி நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அரிசி எடுத்துகிட்டு வீட்டில் பொங்கலாக வச்சு விரதம் செஞ்சு விரதத்தை முடிச்சுட்டு அதை சாப்பிட்டுறோம். இந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும், இந்த 48 நாள் நம்ம நான்வெஜ்ஜு சுத்த அறவே விட்டுட்டு உடம்புல ஒரு வெஜிடேரியன்ஸ் ஒரு மட்டுமே நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறதுக்கும், இந்த ஒரு கட்டுப்பாடாக நம்ம உடம்ப வச்சுக்கிறதுக்குமே இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் முன்னோர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். நான் என் அனுபவத்தில் நான் ஒரு 15 வருஷம் கிட்ட போயிருக்கேன். இப்போ போகிறதோட 15 வருஷம்னு நினைக்கிறேன். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். என்ன ஒரு வேண்டுதல் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் விரதத்தை கண்டிப்பாக கட்டுப்பாடாக இருங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நல்லதே நடக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமியே